பிரியா அவங்க வந்து புரோட்டோகால் பத்தி பேசுனாங்க. புரோட்டோகால் பேசுறது அளவுக்கு பெரிய விஷயம் இல்லங்க அது. அது விளக்கு பொருத்துற இடம். அப்ப அந்த இடத்துல அவங்க வந்து அந்த இடத்துல வன்மத்த தான் காமிச்சிருக்காங்க. அது வந்து எனக்கு ஓட்டு வங்கி வாங்குறப்ப பேசின மாதிரியே தான் பேசினாரோ, முதலமைச்சரா பேசின மாதிரி எனக்கு அதுல லாரன்ஸ் அவர்கள் வந்தா நான் ஆக்சுவலா வந்து அவங்க விருப்பம். ஏன்னா லாரன்ஸ் சார் வந்து நம்ம வந்து நான் குறைச்சு மதிப்பிட்டு பேச முடியாது. ஆனா இப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய கிரைம்ஸ் வந்து நெறைய நடந்துட்டு இருக்கிறத நம்ம உடனே உடனே தெரியப்படுத்துறாங்க. அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அப்டின்னா, இவர் வந்ததுனால மிகைப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு நியூஸ்ல வருது. அந்த பொண்ணு தாவேக்கா துண்ட போட்டுட்டு அது அழுகுது. ஃபேமிலி மேட்ரு. அதுல எதுக்கு நீ துண்ட போட்டுட்டு ஐபிஎன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிஜேபியை சேர்ந்த ஜானகி சுந்தரராஜ் அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு தாவேக்கா வந்து ஆண்டுட்டு இருக்கு. எப்படி இருக்கு இந்த ஆட்சி? சிரிப்புல சொல்லட்டுமா? ஆ எப்படி இருக்குன்னு சொல்றத விட வந்திருக்காரு. நல்லபடியா பண்ணணுங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளா இருக்கு. எல்லாமே சினிமாட்டிக்கா தான் இருக்கு. ஆக்சுவலா அவரோட ட்ரெஸ் கோட்லேருந்து, அவரோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே எனக்கு வந்து இன்னும் நான் அதுலேருந்து அதாவது அவர் சினிமாலேருந்து பார்த்ததுனால மேபி எனக்கு அந்த மாதிரி தெரியுதா? இல்ல அப்படித்தான் இருக்குதா? அப்படிங்கிறது தெரியல. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் அவரு ஸ்ட்ராங்கா இருக்கலாமோ? அப்படிங்கிறது என்னோட கருத்துமா. எல்லாரும் இப்ப சொல்றது என்னவா இருக்குன்னா, அவரு ஆட்சி அமைச்ச உடனே வந்து அவர் சொன்ன வாக்குறுதிகள் அத வந்து நிறைவேற்றும் அப்படின்னாரு. இன்னும் டிலே ஆயிட்டே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி? கண்டிப்பாம்மா. இப்ப அவங்க வந்தோனே ஃபர்ஸ்ட்டு வந்தோனே என்ன சொல்ட்டாருன்னா, கஜானா காலியா இருக்குன்னு சொன்னாங்க. இது எல்லா அரசியல்வாதிகளும் சொல்ற விஷயம் தான். எல்லா தரப்பு ஆட்சி அமைக்கிறவங்களும் ஃபர்ஸ்ட்டு வந்தோனே கஜானா காலியில இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது வந்து இவரு புதுசா பண்ணாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு நெறைய மீம்ஸும், ட்ரோல்ஸும் போயிட்டு இருந்தது. இப்ப என்ன அப்டின்னா, அவரு வந்ததே வந்து ஒரு பெரிய ஒரு சினிமா முகம் கொண்டவரும், ப்ளஸ் நெறைய மக்களுக்கு புடிச்ச ஒரு நபருமா வந்துட்டாரு. வந்ததுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, மாற்று கருத்தும் இல்ல. வரவேற்கிறோம். மாற்றங்கள் வேணும்னு சொல்லி உங்கள அரியணையில உட்கார வச்சிருக்காங்க. ஆனா மக்கள பத்தி சிந்திச்சு, மக்களுக்கு என்ன தேவையோ அத கரெக்ட்டா சரியான வழிமுறைப்படுத்தி பண்றது ஒரு தலைமைக்கு உகந்த பண்பு. அத அவர் சரியா பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். இப்ப ரீசென்ட்டா அவரு திருச்சியில வந்து நன்றி தெரிவிக்கும் விழாவுல பேசியிருந்தாரு. பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு அவரோட பேச்சுக்கள்? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் நெறைய மேடை பேச்சுகள் பேசினாரு. அதுவும் இந்த அரசியல் களம் சார்ந்த அதாவது ஓட்டு வங்கிக்காக பேசின ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அரசியல் அதாவது சாசனத்தில உட்கார்ந்ததுக்கப்புறம் அவர் எதுக்கும் எங்கேயும் பேசல. இப்போ பிரதமர் மோடி ஐயா அவர்கள பார்க்க டெல்லி போயிட்டு வந்தப்ப கூட பிரஸ் மீட் குடுக்கல. ஏன்னா எல்லா அமைச்சர்களும், எல்லா முதலமைச்சரும் யார் அங்க அங்க போனாலும் குடுத்துருக்காங்க. அவர் குடுக்கல. அதே மாரி இங்கேயும் யாருக்கும் குடுக்கல. ஆனா நன்றி சொல்லும் இடத்துக்கு போயிட்டு அவர் வந்து திரும்பவும் அந்த ஓட்டு வங்கி வாங்குறப்ப பேசின மாதிரியே தான் பேசினாரோ, முதலமைச்சரா பேசின மாதிரி எனக்கு அதுல தெரியல. முதலமைச்சரா என்ன பேசியிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதலமைச்சரா மக்களுக்கு நன்றி சொல்றப்ப முதல்ல மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்கணும். அவர் மக்களுக்கு நன்றி சொன்னாராங்கிறது எனக்கு அந்த இடத்துல புலப்படல. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த புதுசா அவர் வந்து அந்த இடத்துல தொகுப்ப வந்து இந்த இடத்துல இந்த விஷயத்த செய்றோம். அடிக்கல் நாட்டுறோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. எல்லா கட்சி சார்ந்த முதல்வர்களும் ஏதோ ஒரு இடத்துக்கு போறப்ப, அதுவும் முத போறப்ப ஏதோ ஒரு புதுமைய வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்ணுவாங்க. அது இவர் பண்ணலையோ! அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. இப்ப திருச்சி கிழக்குல வந்து இடைத்தேர்தல் கூடிய விரைவில வர இருக்கு. அது அவரே சொல்லியிருந்தாரு. எப்படி என்னோட கட்சியில வந்து மக்கள்ல இருந்து உங்ககிட்ட இருந்து தான் ஒரு ஆள வந்து நான் நிக்க வச்சேனோ, அதே மாரி தான் நிக்க வைக்க போறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா சமூக வலைத்தளங்கள்ல வந்து தொடர்ச்சியா அந்த இடத்துக்கு வந்து நடிகர் லாரன்ஸ் அவர்கள் வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அப்படிலாம் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா? நானும் பார்த்தேன். லாரன்ஸ் அவர்கள் நிக்கிறதா அது அது வந்து அவர் இன்னும் அ அபிஷியலா எதுவும் அஃபிஷியலா சொல்லல. சொல்லல. பட் லாரன்ஸ் அவர்களும் சொல்லல, விஜய் அவர்களும் சொல்லல. ஆனா இது வந்து ட்ரோல் வந்து நெறைய நம்மளுக்கு பார்க்குறோம். அதாவது சோசியல் மீடியால எல்லாமே வந்து விஜய்க்கு சாதகமா இருக்கிறவங்க வந்து இப்படிதான் நிர்ணயிப்பார் அப்படிங்கிற மாரி இருக்கு. லாரன்ஸ் அவர்கள் வந்தா நான் ஆக்சுவலா வந்து அவங்க விருப்பம். அது அவங்களோட வரட்டும். வரவங்க கண்டிப்பா வரட்டும். நல்லது செய்யட்டும். ஏன்னா லாரன்ஸ் சார் வந்து நம்ம வந்து நான் குறைச்சு மதிப்பிட்டு பேச முடியாது. ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு அவர நான் அரசியல்ல இருந்து தான் இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் தனிச்சு தான் இன்னைக்கு பண்றேன்னு சொல்லி அவர் ஏற்கனவே பேசியிருக்காரு. அரசியலுக்கு வரீங்களான்னு கேட்கிறப்ப, ஏன் தனியா இருந்து இது பண்ண முடியாதான்னு சொல்லியும் அவர் பேசியிருக்காரு. மேபி அவர் வந்து இன்னும் நல்லது செய்யட்டும். தவறு இல்ல.
அதனால அவர் வர்றது எனக்கு ஒன்றும் ஒரு இடைஞ்சலா தெரியல. நான் அத வந்து தாவேக்கால அவர் இருக்காரு வரவேற்கக்கூடிய அப்படிங்கிறக்காக ஒரு நான் விஷயம். அவர ஓகே. குறைச்சு மதிப்பிடலம்மா. ஒரு விஷயம் நடந்தது. திருவிக நகர் தொகுதியுடைய எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கும், மேயர் பிரியா அவர்களுக்கும் அந்த விளக்கு ஏத்துற விஷயம். அந்த விஷயம் பார்த்தீங்களா? நான் அது எப்படி இருந்தது? பார்த்தேங்க. ஆக்சுவலா வந்து அவங்க பிரியா அவங்க வந்து புரோட்டோகால் பத்தி பேசுனாங்க. புரோட்டோகால் பேசுறது அளவுக்கு பெரிய விஷயம் இல்லங்க அது. அது ம். விளக்கு பொருத்துற இடம். லேடீஸ் இருக்காங்க. அந்த இடத்துல புதுசா ஒரு எம்எல்ஏ வந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க வந்து அந்த இடத்துல வன்மத்த தான் காமிச்சிருக்காங்க. அது வந்து எனக்கு ஆக்சுவலா அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க வந்து புரோட்டோகால் பேசுற அளவுக்கு அவங்க ப்ராப்பரா இதுவரைக்கும் நடந்துக்கிட்டாங்களான்னு அவங்க மனசாட்சிய தான் அவங்க கேட்டுக்கணும். அதனால புரோட்டோகால் பத்தி பேசிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணது கண்டிப்பா அது கண்டிக்கத்தக்கது. அந்த மாரி ஒரு லேடி அந்த ஒரு பொது இடத்துல வச்சு பண்ணக்கூடாது. அண்ட் நீங்க சொன்ன மாரியே வந்து, இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ்ன்னு கிடையாது. இப்ப வின் பண்ணி ஜெயிச்ச எம்எல்ஏஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் டக்கு டக்குன்னு எடுத்து சோசியல் மீடியாவுல வந்து அவங்க வைரல் ஆக்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சியில அவங்க கவனம் இது பண்றத தாண்டி சோசியல் மீடியால அவங்க அதிகமா கவனம் செலுத்துறாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆமா. இப்ப வந்து எம்எல்ஏ அவங்க அந்த இடத்துல அவரோட எம்எல்ஏ சீட்ல எல்லாரும் அதாவது தொண்டர்கள், பசங்க எல்லாமே போய் அந்த சீட்ல உட்காந்து ரீல்ஸ் எடுத்து, ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கு. அதே மாரி நெறைய பேர் வந்துட்டு எங்க போனாலும் கேமரா கையுமாவே அவங்களோட அதாவது ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ட தாண்டி ரீல்ஸ் போடணும். தாவேக்கா இருக்கிறவங்க எல்லாரும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாரி காமிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, மேல இருக்கிறவர் நடிகர். அதே மாதிரி இவங்களும் அதே பாணியில அப்டேட்ஸ் அப்படி வந்து எழுத்துப்பூர்வமாவும், சட்டப்பூர்வமாவும் நான் இந்த வேலை பண்ணேன், இந்த பணியில வந்து இத்தனை மக்கள சந்திச்சேன் அப்படிங்கிறது இல்லாம, லைவ்லயும் ரீல்ஸ்லயும் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அதுதான் சொல்ல வந்தேன். இந்த பாணி இப்படியே இன்னொரு 6 மாசம் போச்சுன்னா, கண்டிப்பா இது கேள்விக்குறியா தான் இருக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா? நிர்வாகத்திறன். இந்த நிர்வாகத்திறன் வந்து இந்த இடத்துல வந்து இதிலேயே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பணிகள் உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்க? அத மீறி நீங்க எதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறீங்கங்கிறது இதில தெரியுது. அது எல்லாம் அமைச்சர்லேருந்து எல்லாரையுமே சொல்றேன். அப்போ அந்த அந்த பொறுப்புக்கான வேலைய நீங்க செய்ய தவறிட்டு, வேற ஒரு விஷயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் குடுக்குறப்ப, இது வந்து இனி இப்படியே நீடிச்சா, அது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஆமா. தமிழ்நாட தலைகீழ மாறிடும். அண்ட் இப்போ ரீசென்ட்டா நெறைய நம்ப கிரைம் நியூஸஸ பார்க்குற மாரி இருக்கு. நெறைய கொள்ளை நடக்கிறத பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலயும் இதெல்லாம் நடந்தது தான். ஆனா, இப்ப அது வாலண்டரியா வெளிய ரொம்ப புஷ் பண்ணி கொண்டு வராங்களோன்ற மாரி ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு. உங்களுக்கு எப்படி மேம்? கண்டிப்பா ஒரு அரசியல் சார்ந்த அதாவது ஆல்ரெடி இருந்த அரசியல் இருக்கிறப்போ, எதிர்க்கட்சியா இப்ப நம்ம இருந்தோம். அவரு விஜய் சார் வந்து புதிய கட்சி ஆரம்பிச்சதுனால, அவங்களே நம்ம புஷ் பண்ணி பேசுனோம். இப்ப அதே இடத்துல விஜய் சார் வந்து உட்கார்ந்திருக்காரு. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துல இருந்தும் எல்லாருமே வந்து மிகைப்படுத்தி தான் பேசுவாங்க. ஏன் அப்டின்னா, எந்த அரசு வந்தாலும் நியாயங்கிற ஒரு விஷயத்த செய்யணுங்கிறதா எல்லாருக்குமே மக்களுக்கு என்ன வேணும்? என்ன பொறுத்தவரைக்கும் சட்டதிட்டம் ஒழுக்கமா இருக்கணும். எல்லா இடத்துலயும் அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சரிவர இருக்கணும். இது சரியா இருந்துட்டாலே நெறைய பிரச்சனைகள் தீரும். ஆனா, இப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய கிரைம்ஸ் வந்து நெறைய நடந்துட்டு இருக்கிறத நம்ம உடனே உடனே தெரியப்படுத்துறாங்க. அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அப்டின்னா, இவர் வந்ததுனால மிகைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, ஆனா இவர் வந்துட்டாரு மிகைப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அப்புறம் இவரே ஆக்ஷன் எடுக்கலைங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தானே. இத எடுக்கணும்ல. ஏன்னா, இத சொல்லி தான் அவரு வந்திருக்காரு. நான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். பெண்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருப்பேங்கிறது தான் அவரோட முதல் வாக்குமூலமா இருந்தது. வாக்கு சேகரிக்கிறப்ப அவர் சொன்ன வார்த்தை இது. அப்ப அந்த வார்த்தைக்கு அவர் வந்து என்ன கேட்டா முதல் கையெழுத்தே அதுக்கு தான் அவர் போட்டிருக்கணும். சிங்கப்படை பாதுகாப்புன்னு இருக்கு. ஆனா, அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்குங்கிறது இன்னும் எனக்கு வெளிப்படையா தெரியல. வெளிப்படையா தெரியல மீன்ஸ் நம்ம வந்து இன்னும் நெறைய பொது இடங்கள்ல பார்க்கலன்னு இன்னும் சொல்றேன். இம்ப்ளிமென்டேஷனுக்கு வரல. தெரியல. ஓகே. அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு யூனிஃபார்மையும் இதுலயும் போட்டு நெறைய பேர் ரீல் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ம். அது வந்து எனக்கு என்னன்னா, எல்லாமே வந்து சினிமாட்டிக்கா காமிக்கிற மாரி இருக்கு. ஆனா இது வந்து நடைமுறை ஏன் படுத்துறதுக்கு இவங்க வந்து யோசிக்கிறாங்க. ம். இப்போ ரூ. 2500 குடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்கங்கிறது, ஓகே ஃபண்டு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டது. மக்களுக்கு பாதுகாப்புக்கு உட்பட்டது. அப்ப இத நீங்க வந்து நடைமுறைப்படுத்தணும். இதுக்கெல்லாம் நீங்க நாள் கணக்கு, மாச கணக்குலாம் எடுத்துக்கிறதுங்கிறது, அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் டைம் கேட்கறதெல்லாம் வந்து இஸ் நாட் குட். நிர்வாக திறன் விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்கு? அவரு ஆக்சுவலா வந்து நடிகர். நிர்வாகத்திறன் வந்து இப்போதைக்கு அவர்கிட்ட நம்ம பார்க்கறது வந்து கடந்த அவர் ஆட்சியில ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும்னா, எல்லாரும் கேட்குற மாரி மேபி கொஞ்சம் டைம் குடுக்கலாம். தவறு இல்ல. ஆனா டைம் எடுத்துக்கிட்டும் இதே மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. இதுக்கப்புறம் என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து அவர் செயல்படுத்தினா, இன்னும் அது ஸ்ட்ராங்கா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா? பெண்கள் பாதுகாப்பு இது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாரி
எல்லா இடத்துலையும் இப்போ அவங்களோட கட்சி சார்ந்த நபர்கள் ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ எல்லா கட்சிகளும் இருக்குது. இன்னைக்கு இந்த தாவேக்கால இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அசிங்கமாக ஒரு விஷயத்த ஒரு ஒரு இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க முன்னே கை கலப்பாயிடுது. இதில் என்னன்னா அவங்க துண்டு போட்டுட்டே பேசுகிறாங்க. அதாவது அவங்களுடைய கட்சி சார்ந்த விஷயம், நான் இவங்க தான், நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து மேலிடத்துலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா தொண்டர்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப நியாயமாகவும் தரமாகவும் எடுத்துகிட்டு போகிறது ஒரு தலைவனோட கடமை. எனக்கு தெரிஞ்ச அந்த தலைவன் வந்து இன்னும் அதை பற்றி சிந்திக்கவே இல்லைங்கிறது எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் வந்து இன்னைக்கு எல்லா கட்சியை பற்றியும் போடுறாங்க. ஆனால் இந்த தாவேகா பற்றி போட்டவுடனே அசிங்கமான வார்த்தைகளையும் மிகைப்படுத்தி நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. அதே மாதிரி நேற்று ஒரு பொண்ணு ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு நியூஸில் வருது. அந்த பொண்ணு தாவேக்கா துண்டை போட்டுட்டு அது அழுகுது. ஃபேமிலி மேட்ரு. அதில் எதுக்கு நீ துண்டை போட்டுட்டு பேட்டி கொடுக்குற? எனக்கு அது புரியல. அப்போ மிகைப்படுத்தி எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு கண்ட்ரோலிசம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லைங்கிறது தெரிய வருது. தொடர்ந்து பேசுவோம்மா. நன்றி. நன்றி.